இந்த நெருப்பு இங்கு எரிந்து கொண்டிருந்ததே? இல்லை, அது எனது பிரம்மை. இது உண்மை அல்ல. பிரம்மை. உண்மை பிரம்மை, உண்மை பிரம்மை, உண்மை பிரம்மை, உண்மை. பிரபு, இந்த கம்சன் தனது அதர்மத்தின் மீதே நம்பிக்கை வைத்துள்ளவன். இவன் தர்மத்தை கண்டு அஞ்சாதவன். உண்மையை கண்டும் அவனது மனதில் இவ்வளவு பயமா, இவ்வளவு நடுக்கமா? தேவி, ஓர் மனிதன் உண்மையை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவனுக்கு இந்நிலையே ஏற்படும். இப்போது வரை கம்சனுடைய மனதில் உண்மையை பற்றிய சந்தேகம் இருந்தது. அவன் ஒலித்த அசரீரியை கூட என்னுடைய சதி என்றே எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் தானே உருவாக்கிய கம்சலோகத்தில் இன்று கண்ணன் மூலமாக அதே உண்மையை கேட்டபோது அவை அவனை திசை திருப்பிவிட்டன. நாராயண நாராயண, இதன் அர்த்தம் இதுதானே பிரபு? தனது வாழ்க்கையில் முதன்முறையாக கம்சனுக்கு தன் மீதே சந்தேகம் வந்துவிட்டது. தாம் கூறுவது சரியே தேவரிஷி. ஆதலால் தான் இன்று அவன் பிரம்மை பிடித்தது போலாகிவிட்டான். உறுதியான நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. நான் கடவுள் கம்சனாவேன். எந்த பயமும் இல்லை எனக்கு. எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். ஓடுங்கள், சிங்கம் வருகிறது. உங்களுக்கு கேட்கவில்லையா? ஓடுங்கள். பயமாக இல்லையா? எந்த கர்ஜனை சத்தமும் எங்களுக்கு கேட்கவில்லை. இங்கே எதுவும் இல்லை கடவுளே. என்ன? பிரம்மை. உண்மை அல்ல, இது பிரம்மை. எனது நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது. நான் கடவுள் கம்சன். கடவுளே, என்ன கூறுகிறீர்கள்? அந்த கருடன். கடவுளே, என்ன கூறுகிறீர்கள்? இல்லை 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 இல்லை, நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். பகவான் கம்சன் நான். உறுதியானது எனது நம்பிக்கை. அந்த கருடன் எங்கே சென்றது பத்ராசுரா? பத்ராசுரா, பேச. அந்த கருடன். உனது பெயர் என்ன? பிரளப் கடவுளே, பிரளப். எங்கே கருடன்? பிரமைதான், உண்மை அல்ல இது. இது கோகுல நகரமா அல்லது சதிகார நகரமா? கண்ணில் தோன்றுவதெல்லாம் நிகழவில்லை, நிகழ்வதெல்லாம் தெரிவதில்லை. எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. நான் கடவுள் கம்சன். மிக விரைவிலேயே எனது அன்பு தங்கை தேவகியின் பாசம் அவளுடைய 8வது மைந்தனை மிக விரைவில் கண்டுபிடித்து விடும். உறுதியான நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. கடவுள் கம்சன் நான். குழந்தாய், பார், உனது அம்மா வந்து விட்டேன். உனது அம்மா உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் செல்லமே. குழந்தாய், குழந்தாய்.
கண்டிப்பாக எனது குழந்தையின் உடைதான். எனது மனதிற்கு ரொம்ப பிடித்திருக்கும் இந்த சுகந்தம். அவசியம் இது என்னுடைய குழந்தையின் உடைதான். இந்த புல்லாங்குழலினால் எனது குழந்தை இனிய இசையை இசைக்கும் போது காலமே நின்று போய்விடும். இந்த உலகமே தனது ஏக்கத்தை மறந்து நின்றுவிடும். இந்த தேவகி அன்னைக்கு என்னவாயிற்று? கண்ணனின் உடைகள் அவருக்கு தனது குழந்தையின் உடைகளைப் போல தோன்றுகிறதே. குழந்தாய், 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 எங்கே இருக்கிறாய் நீ? உனது அம்மா உன்னை அழைத்துக் கொண்டு இருக்கிறாள். இனியும் உன்னை விட்டு பிரிந்திருக்க முடியாது. எனது குலத்தின் பெருமையை, எனது கண்ணின் மணியை நான் உன்னை அழைக்கிறேன். எங்கே இருக்கிறாய் நீ? பிரபு, இது என்ன தங்கள் லீலை? தேவகி தன் குழந்தையை பெற்றெடுத்ததிலிருந்து பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கண்ணனின் சுகந்தம், அவரது இருப்பிடம், அவரது உடைகள், அவரது புல்லாங்குழல் தான் என்று இவ்வளவு நிச்சயமாக சொல்கிறாரே. அவரால் எப்படி உணர முடிந்தது தன் குழந்தை இங்குதான் இருக்கிறது என்று? தேவி, அன்னை தேவகி எனக்கு இந்த ஜென்மத்தில் மட்டும் அன்னை அல்ல, மாறாக தனது தவம் மற்றும் பக்தியின் காரணமாக அநேக ஜென்மங்களில் அவருக்கு எனக்கு அன்னையாகும் பாக்கியம் கிடைத்துள்ளது. ஆதலால் திருமணத்திற்கு முன்பே என்னை எண்ணி கனவுகள் கண்டு கொண்டிருந்தார். அம்மா, நான் வந்து கொண்டிருக்கிறேன் அம்மா. அம்மா, குழந்தை. தேவி, அன்னை தேவகி மற்றும் கண்ணனுக்கிடையேயான சம்பந்தம் ஜென்ம ஜென்மங்களுக்கானது. ஆதலால் குழந்தை பிறந்த பிறகு தனது புதல்வனை பார்க்காமல் இருந்தும் கூட அன்னை தேவகி கண்ணனோடு முழுமையாக பரிச்சயம் பெற்றவர். அவருக்கு உறுதியாக தெரியும் கண்ணன் இங்குதான் இருக்கிறான் என்று. ஆதலால் தான் அவர் அவனை அழைத்துக் கொண்டிருக்கிறார். தேவி, குழந்தாய், செல்லமே, நீ ஏன் உனது தாயின் முன் வரவில்லை? குழந்தாய். தேவகி, சகோதரி தேவகி, இங்கு யாரை அழைத்துக் கொண்டிருக்கிறாய்? யசோதா, எனது குழந்தை கிடைத்து விட்டான். உனது குழந்தை கிடைத்து விட்டானா? இது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். உனக்கு உன் குழந்தை கிடைத்து விட்டான். அவன் எங்கே இருக்கிறான்? இங்குதான், இந்த வீட்டில்தான். இங்குதான் வசிக்கிறான் எனது குழந்தை. இனியும் பொறுக்க முடியாது. எனது குழந்தையை என்னுடன் அழைத்து சென்றே தீர்வேன். தேவகி, நீ என்ன கூறுகிறாய்? உனது குழந்தை இங்கே எப்படி? இது எப்படி சாத்தியமாகும்? எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் உண்மை. இத்தனை வருடங்களாக எனது குழந்தை இங்குதான் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் வளர்ந்தது, பெரியவனானது எல்லாமே இங்குதான். சகோதரி தேவகி, எனக்கு உன் வேதனை புரிகிறது. இது எனது வீடு. நீ எந்த குழந்தையை பற்றி பேசுகிறாய் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யசோதா, இதுதான் உன்னுடைய வீடு என்றால் நிச்சயமாக உனக்கு இது தெரிந்திருக்குமே. இந்த உடைகள், இந்த புல்லாங்குழல் யாருடையது என்று. இது எனது குழந்தையின் உடையது யசோதா.
புல்லாங்குழல் இசைப்பவனே எனது குழந்தை. இந்த தேவகி சித்திக்கு என்ன ஆனது? நான் மதுரா சென்றிருந்த போது அவர் என்னை தனது மைந்தராக ஏற்றுக்கொண்டார். ஆனால் இப்போது கண்ணன் மீதும் தனது அதிகாரத்தை செலுத்துகிறாரே. தேவி தேவகி, இந்த புல்லாங்குழல், இந்த உடைகள், இது எனது குழந்தை கண்ணனுடையது, உன் குழந்தையினுடையதல்ல. கண்ணா? எனது புதல்வனின் பெயர் கண்ணனா? கண்ணா? யசோதா, நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இத்தனை வருடங்களாக எனது குழந்தையை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாய் நீ. சகோதரி தேவகி, இதில் எப்படி நன்றி கடன்? ஒவ்வொரு தாயும் தனது குழந்தையை வளர்த்து ஆளாக்குவாள். இல்லை தங்கையே, அனைத்து தாய்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. அப்படி ஒரு அபாக்கியவதி தாய்தான் முன்முன் நிற்கிறாய். எனது குழந்தையை நான் பெற்றெடுத்த உடனே நான் பிரிக்கப்பட்டேன். சகோதரி தேவகி, எனக்கு உன்னுடைய வேதனை புரிகிறது. உனது மகிழ்ச்சிக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் எந்த குழந்தையை நான் எனது இதயத்தில் நிறுத்தி வளர்த்தேனோ அவனை கனவில் கூட நான் வேறு யாருக்கும் தரமாட்டேன். யசோதா, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ என்னை விட எனது குழந்தைக்கு அதிக பாசம் கொடுத்தாய் என்று. நீ உனது தாய்மை, உனது பாசம் அனைத்தையும் அவன் மீது செலுத்தி விட்டாய். ஆனால் அப்பொழுதும் இந்த உண்மை மாறவே மாறாது. அவனை நான் பெற்றெடுத்தேன் என்பது. அவன் எனது குழந்தை. நானும் ஒரு தாய்தான். குழந்தையை இழந்த துக்கம் என்னவென்று தெரியும். அதை நான் நன்கு அறிவேன். அது மட்டுமல்லாது நீ உனது 8 குழந்தைகளையும் இழந்திருக்கிறாய். உனது பாசத்திற்கு இந்த உலகத்தில் ஈடு இணை எதுவுமே இல்லை. ஆனால் அதற்காக இப்படி செய்யக்கூடாது. நீ உனது பாசத்தை காட்டுவதற்காக அடுத்தவர் குழந்தையை உனது குழந்தை என்று கூறுவதா? சகோதரி, நீ என்ன கூறுகிறாள்? இது பொய் அல்ல. என்னால் இதை நிரூபிக்க முடியும். இப்போதே நிரூபிக்கிறேன் கண்ணன் யாருடைய குழந்தை என்று. பெரியம்மா, தாங்கள்தான் தாதி பெண். எனக்கு பிரசவம் பார்த்தது தாங்கள்தான். கூறுங்கள் தேவி தேவகியிடம், கண்ணனை பெற்றெடுத்தது நான் தான் என்று. நந்தராணி சொல்வது உண்மைதான். கண்ணன் பிறக்கும்போது நான் இவர் அருகில்தான் இருந்தேன். கண்ணனை பெற்றெடுத்தது நந்தராணி தான் மகாராணி. கண்ணன் யசோதாவின் புதல்வன் தான். சித்தப்பா, கண்ணன் பிறந்த செய்தியை தாம் தானே நந்தரிடம் தெரிவித்தீர்கள். இதை கூறுங்கள் அவர்களிடம், கண்ணனின் தாய் நான் தான் என்று. மகாராணி, கண்ணன் பிறந்தபோது கோகுலமே மகிழ்ச்சியின் கடலில் மூழ்கியது. எங்கள் பல வருட கனவு நிறைவேறியது. அதனால் இந்த விஷயத்தை கங்கை நீர் எடுத்து நான் உறுதியாக சொல்லுவேன். கண்ணன் நந்தராணியின் புதல்வன் தான். தேவி தேவகி, கண்ணன் எனது குழந்தைதான் என்று இன்னும் தங்களால் நம்ப முடியவில்லை என்றால் என்னால் இது போல 1000 சாட்சிகளை தர முடியும். அதுவே உங்களுக்கு நிரூபித்துவிடும் கண்ணன் எனது பிள்ளைதான் என்று. தாம் இங்கு யாரிடம் வேண்டுமானாலும் கேட்கலாம். அனைவரும் இதைதான் கூறுவார்கள், கண்ணன் எனது பிள்ளைதான் என்று, தங்களது பிள்ளை அல்ல. பிரபு, உலகத்தில் இது போன்ற விசித்திரமான விஷயங்கள் நடந்திருக்காது. ஒருபுறம் அன்னை யசோதா இருக்கிறார், இன்னொரு புறம் தேவி தேவகியின் தாயின் ரூபம். அது கம்சனின் மாயையால் கட்டுப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அது தனது 8வது மைந்தனை தேடி வந்திருக்கிறது. இன்று அன்னை யசோதா மற்றும் தேவி தேவகி இருவருமே தங்கள் உரிமையை கண்ணன் மீது காட்டுகிறார்கள். இப்பொழுது என்னவாகும் பிரபு? தேவி, இது உரிமை அல்ல, மாறாக 2 அன்னைகளுடைய பாச போராட்டம். இன்று நான் கடன்பட்டுள்ளேன் கம்சனுடைய அசுர மாயையிடம். அதன் காரணமாகத்தான் இன்று நான் என் மீது
அன்னை தேவகி கொண்டிருக்கும் தாய்மை உணர்வு மற்றும் அவரது பாசத்தை பார்க்கிறேன். இல்லையெனில் இதை நான் கண்டிருக்கவே முடியாது. இப்புவியுலக வாழ்வில் இதை நான் அறியாமலேயே இருந்திருப்பேன். அதாவது அன்னை தேவகி என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்று. பிரபு, வேதனையான சூழ்நிலையிலும் ஆனந்தப்படுகிறீர்களா? உலகம் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் நிலையிலும் இல்லை. தங்களுக்கு அந்த சூழ்நிலையிலும் ஆனந்த அனுபவம் கிடைக்கிறதா? ஆனந்தம் அல்ல தேவி, இது சௌபாக்கியம். ராமாவதாரத்தில் விதியின் காரணமாக நான் என்னுடைய 2 அன்னைகள் கைகேயி மற்றும் கௌசல்யாவை பிரிந்து சென்றேன். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் நான் அதே தாய்ப்பாசத்தை பன்மடங்கு உயர்ந்த நிலையில் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இது எனக்கு கிடைத்த சௌபாக்கியம் தானே தேவி. ஆனால் பிரபு, இதன் விளைவுதான் என்ன? 2 தாய்களில் நீங்கள் யாருக்கு கிடைப்பீர்கள்? தேவி, அதை இவ்வளவு விரைவாக முடிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. நான் எனது 2 அன்னையர்களுடைய பாசத்தை சற்று அனுபவிக்க விட்டு விடுங்கள். அமாவாசை அஷ்டமி அன்ற அர்த்த ராத்திரியில் நான் எனது குழந்தையை அன்றுதான் பெற்றெடுத்தேன். அவனைத்தான் அந்த பாவி கம்சன் இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறான். இது உண்மை இல்லையா யசோதா? கண்ணன் பிறந்ததும் அன்று இரவுதான் என்பது? தேவி தேவகி, இது உண்மைதான். என் கண்ணன் பிறந்ததும் அன்று இரவுதான் தேவகி. ஆனால் இது எப்படி நிரூபணமாகும்? எனது கண்ணன் உங்களது குழந்தை என்று? ஆனால் தேவி தேவகி, இப்படியும் நடந்திருக்கலாம். அன்றிரவு ஒன்றல்ல, மாறாக 2 குழந்தைகள் பிறந்திருக்கலாம். ஒன்று உங்களது குழந்தை, அவனைதான் கம்சன் தேடுகிறான். மற்றொருவன் எனது கண்ணன். தாமே கூறுங்கள், இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு பாலகன், அதாவது கம்சனின் சிறைச்சாலையில் பிறந்தவன், அவன் பிறந்தவுடன் கோகுலத்திற்கு எப்படி வர முடியும்? யசோதா, நீ உண்மையை அறியத்தான் விரும்புகிறாய் என்றால் கேள். மகாராஜா வசுதேவர் இந்த உண்மையை அவரே எனக்கு சொன்னார். அஷ்டமி என்ற நள்ளிரவில் நான் குழந்தையை பெற்றெடுத்த போது முதலில் அவனுடைய தந்தை தான் தனது கைகளால் அவனை வாங்கிக் கொண்டார். அப்போது அதிசயம் நிகழ்ந்தது. சிறைச்சாலையின் அனைத்து கதவுகளும் ஒவ்வொன்றாக தானாவே திறந்து கொண்டன. அன்று இரவு புயலும் மழையுமாக இருந்தது. யமுனை கொந்தளித்துக் கொண்டிருந்தாள். அப்போது மகாராஜா வசுதேவர் தனது குழந்தையை தூக்கிக் கொண்டு கோகுலத்தை நோக்கி விரைந்தார். எப்படியோ கஷ்டப்பட்டு யமுனையை கடந்து கோகுலம் வந்தடைந்தார். பிறகு 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 என்ன நடந்தது தேவகி? மன்னர் வசுதேவர் உங்களது குழந்தையை எடுத்துக்கொண்டு எங்கு சென்றார்? யசோதா, எனது குழந்தையை அடைவதற்காக என்னால் எதுவும் செய்ய முடியும்.